ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல பேட்டி அளித்த HAL சேர்மன் இந்தியாவின் தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு பல நாடுகள் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 முக்கியமான நாடுகள் தேஜஸ் விமானத்தை கூடிய விரைவில் வாங்க இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. தேஜஸ் விமானத்தை வாங்க உள்ள அந்த 2 நாடுகள் எவை, வரும் காலத்துல தேஜஸ் விமானத்தை எந்தெந்த நாடுகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய ராணுவம் 95க்கும் மேற்பட்ட பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்திய ராணுவம் பிரசாந்த் லைட் காம்பாக்ட் ஹெலிகாப்டர்களை வாங்குறாங்க, இந்த ஹெலிகாப்டர்களோட செயல்திறன் என்ன, இந்திய ராணுவம் இந்த ஹெலிகாப்டரை என்னென்ன ஆபரேஷன்கள்ல பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்தில் நடந்த ஏரோ இந்தியா ஷோல பாரத பிரதமர் 2025 வருடத்துக்குள் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை $5 பில்லியன் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிரதமரின் இந்த கருத்துக்கு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல இந்திய அரசாங்கம் HAL நிறுவனத்துடன் 48,000 கோடி ரூபாய்க்கு 83 தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இதுதான் இதுவரைக்கும் HAL நிறுவனத்திற்கு கிடைத்த ஆர்டர்களே மிக பெரியது. இந்த சூழ்நிலையில HAL தேஜஸ் விமானத்தை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன் போன்ற நாடுகளுக்கு தேஜஸ் விமானத்தை ஏற்றுமதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்த ஏரோ இந்தியா 2023 நிகழ்ச்சியின் போது HAL சேர்மன் CB ஆனந்தகிருஷ்ணன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியாவின் தேஜஸ் விமானத்தை அர்ஜென்டினா மற்றும் ஈஜிப்ட் நாடுகள் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. ஈஜிப்ட் இந்தியாவிடமிருந்து 20 தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்க இருப்பதாகவும் அர்ஜென்டினா 15 விமானங்களை வாங்க இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா ஈஜிப்ட் நாட்டுல MRO ஃபெசிலிட்டி ஒன்ன அமைக்க இருப்பதா திரு அனந்தகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. MRO அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹாலிங் ஃபெசிலிட்டி. அதாவது ஈஜிப்ட் விமானப்படையில் இருக்கக்கூடிய ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கு இந்தியா ஒரு ஃபெசிலிட்டியை ஈஜிப்ட்ல அமைக்க இருக்காங்க. சமீபத்துல ஈஜிப்ட் பிரசிடென்ட் அப்துல் ஃபதே எலிசி இந்திய குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. அந்த சுற்றுப்பயணத்தின் போது பாரத பிரதமருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில ஈஜிப்ட் இந்தியாவின் தேஜஸ் விமானத்தை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கதா சொல்லப்படுது. சமீபத்துல ஈஜிப்ட் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ உறவு அதிவேகமா வளர்ந்து வருது. போன வருடம் ஜூலை மாதம் கூட இந்திய விமானப்படை ஈஜிப்ட் நாட்டுல டாக்டிக்கல் லீடர்ஷிப் புரோகிராம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய Su-30 MKI மற்றும் C-17 டிரான்ஸ்போர்ட் விமானங்களை ஈஜிப்ட்ல டிப்ளாய் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த வருடத்தோட செப்டம்பர் மாசத்துல ஈஜிப்ட் நாட்டிற்கு 3 நாள் சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போதும் தேஜஸ் விமானம் விற்பனை தொடர்பா பேசப்பட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா ஈஜிப்ட் நாட்டுடனான தன் உறவை வலிமைப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் ஈஜிப்ட் ஆப்பிரிக்கா மற்றும் அரபுலகத்துக்கு இடையே அமைஞ்சிருக்க நாடு. அரபுலகம் மற்றும் ஆப்பிரிக்கன் பாலிடிக்ஸ்ல ஈஜிப்ட் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஈஜிப்டுடனான தன் உறவை வலிமைப்படுத்தினா அரபுலகம் மற்றும் ஆப்பிரிக்கால தன்னுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்னு இந்தியா திட்டமிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஜிப்ட் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய கண்டங்களுக்கு ஒரு நுழைவாயில் போன்ற இடத்துல ஈஜிப்ட் அமைஞ்சிருக்கு. இதனால ஈஜிப்டுடனான தன் உறவை அதிகப்படுத்தினா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல இந்தியா தன்னுடைய ஆயுத வர்த்தகத்தை அதிகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம HAL சேர்மன் அனந்தகிருஷ்ணன் HAL நிறுவனத்திற்கு இன்னும் 50,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காரு. அதனால வரும் காலத்துல இந்தியாவின் தேஜஸ் விமானத்தை பல
பல நாடுகள் வாங்கி பயன்படுத்துவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல இந்திய முப்படை தளபதி மனோஜ் பாண்டே அவர்கள் பெங்களூர்ல நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா நிகழ்ச்சியை பார்வையிட சென்றிருந்தாரு. அப்பொழுது ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்திய ராணுவம் 95 பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் மற்றும் 110 லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்களை வாங்க இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவம் வரும் காலத்துல அதிக அளவு உள்நாட்டு தயாரிப்பு ஹெலிகாப்டர்களை தன்னுடைய படையில் இணைக்க இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பா பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்திய ராணுவத்திற்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய ராணுவம் வாங்க உள்ள 95 பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் மற்றும் 110 லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்கள் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள சீதா மற்றும் சேத்தக் ஹெலிகாப்டர்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ல ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்திய முப்படை தளபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் பயன்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டவை. இந்தியாவுடைய ஈஸ்ட் மற்றும் வெஸ்டர்ன் பார்டர்ல இந்த ஹெலிகாப்டர்கள் வரும் காலத்துல அதிக அளவு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் உலகின் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சியாச்சின் கிளேசியர் பகுதியில கூட மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. அதனால இந்த ஹெலிகாப்டர்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டால் இந்திய படையினரால் ஹை ஆல்டிடியூட் பகுதியில மிக சிறப்பா ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ல ஹெலினா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளது. அதனால இந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை பயன்படுத்தி எதிரிகளின் டேங்குகளை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். பிரசாந்த் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்கள் 5 முதல் 8 டன் எடை கொண்ட ட்வின் இன்ஜின் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி எதிரிகளோட டேங்க்ஸ், ஹை ஆல்டிடியூட் பகுதியில் இருக்கக்கூடிய பங்கர்கள், ட்ரோன்ஸ் போன்ற டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரசாந்த் ஹெலிகாப்டர்ல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த ஹெலிகாப்டர்களை எதிரிகளின் ரடார்னால அவ்வளவு எளிதா கண்டுபிடிக்க முடியாது. இதன் மூலமா பிரசாந்த் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். எதிரிகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கு இந்த ஹெலிகாப்டர்ல அதிநவீன ஆர்மர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. பிரசாந்த் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி இரவு நேரத்திலையும் மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். சமீபத்தில் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்துவதற்கு 40க்கும் மேற்பட்ட ஹெலினா மிசைலோட லான்ச்சர்கள் மற்றும் மிசைல்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள் அதிக அளவுல இந்திய படையில் இணைக்கப்படும் பொழுது தற்போது வாங்கப்படும் ஹெலினா மிசைல்களை ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த போறாங்க. ஓவராலா இந்திய ராணுவத்திற்கு 250க்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் தேவைப்படுது. இந்த 250 ஹெலிகாப்டர்களும் உள்நாட்டு ஹெலிகாப்டரா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 2023 வருடத்தோட இறுதிக்குள் அமெரிக்காவிடம் இருந்து 6 அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்கள் வர இருப்பதா அவர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 110க்கும் மேற்பட்ட லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்களை HAL இடமிருந்து ஆர்மி வாங்க போறாங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்கள் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள சீதா மற்றும் சேத்தக் ஹெலிகாப்டர்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. புதிதாக இணைய உள்ள லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் 3 டன் எடை கொண்டது. இந்த ஹெலிகாப்டர்ல ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்ல கிளாஸ் காக்பிட் மற்றும் மல்டி ஃபங்க்ஷனல் டிஸ்ப்ளே போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. சீன எல்லையில பிரச்சனை ஏற்பட்டதுல இருந்து இந்தியா தன்னுடைய ஹெலிகாப்டர் படையணியை நவீனப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல இன்னும் அதிகமான உள்நாட்டு தயாரிப்பு ஹெலிகாப்டர்கள் இந்திய படையில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட், சமீபத்தில் நடந்த ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா தன்னுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தற்போதைய நிலையில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களா இருக்கு. இதை 2025 வருடத்துக்குள் 5 பில்லியன் அமெரிக்க டாலரா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனை தொடர்ந்து பிரதமரின் இந்த இலக்கு குறித்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் CEO மற்றும் மேனேஜிங் டைரக்டர் திரு அதுல் ரானே அவர்களிடம் கேட்டபொழுது 2026 வருடத்துக்குள் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் டிஃபென்ஸ்
எக்ஸ்போர்ட் மட்டுமே 3 பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிரம்மோஸ் மிசைல்களை உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா தெற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு அதிக ஆர்வம் தெரிவிச்சு வர்றாங்க. சமீபத்துல பிலிப்பைன் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கியிருக்காங்க. இது ஒரு தொடக்கம் தான். இன்னும் பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த 5 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற இலக்க மிக எளிதா இந்தியாவால் கடக்க முடியும். பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிப்பதற்கு முக்கிய காரணம் பிரம்மோஸ் மிசைலோட கேப்பபிலிட்டி. இந்த மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இதன் காரணமா பிரம்மோஸ் மிசைல்களை எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. பிரம்மோஸ் மிசைலோட எக்ஸ்போர்ட் வேரியன்ட் மிசைல்னால 300 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோஸ் மிசைல்களை தரை, கடல் மற்றும் ஆகாயத்துல இருந்து ஏவக்கூடிய தொழில்நுட்பங்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. அதனால முப்படைகள்லையும் பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்த முடியும். மேலும் திரு அதுல் ராணே அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, பிரம்மோஸ் மிசைல்களை பல நாடுகள் வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதுல இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு நட்பு நாடுகள் எவை அப்படின்னு பார்த்து நாங்க பிரம்மோஸ் மிசைல்களை விற்பனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வரும் காலத்துல இந்தியாவுடைய ஆயுத ஏற்றுமதியில பிரம்மோஸ் மிசைல் மிகவும் ஒரு முக்கியமான பங்களிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் பிரம்மோஸ் மிசைல் எத்தனை பில்லியன் டாலருக்கு 2026 வருடத்துக்குள் விற்பனையாகுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.